மகர ராசிக்கு எல்லா பக்கமே சந்தோஷம் மழை வந்து பொழியும். யாரெல்லாம் இவங்கள தப்பு பேசினாங்களோ, அவங்களே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவங்களே வந்து மறந்துருவாங்கன்னு நான் சொல்லல. மன்னிப்பு கேட்பாங்க. அதே மாரி இவங்களோட ஒட்டி உறவாடணும். இவங்க பண்ணது தப்புதான்றத உணர்ந்து, அவங்களுக்கு உண்டான சிக்கல இவங்கள வச்சு தீர்ப்பாங்க. அந்த அளவுக்கு நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் ஏற்படும். "அட பாருடா! புரிஞ்சுக்கிட்டான்டா" அப்படின்னு. அதே மாரி வராக்கடன் வரும். "இவன்லாம் குடுக்கவே மாட்டான். எங்கேயோ போயிட்டான்" அப்படின்றவன் ஃபோன் பண்ணி, "டேய் சாரிடா அவனுடைய நிலைமை இப்படி ஆயிப்போச்சுன்னு" சொல்லிட்டு குடுக்க வேண்டிய கடன ஓடி வந்து தேடி குடுப்பாங்க. இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ்ளோ நல்ல விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு. அதே மாரி இவங்கள யார நம்பி எல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்தாங்களோ, அல்லது இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டே ரன் பண்றோம் அப்படின்னா, தனி மனிதனா யாரும் ரன் பண்ண போறதில்ல. ஒரு டீம் ஒர்க் வச்சு, அந்த டீம் ஒர்க்ல இருக்கிறவங்கலாம் அவங்க எது எத மிஸ் பண்ணாங்களோ, அவங்களே வேற ஒருத்தர கூட இப்ப அந்த டீம் ஒர்க்ல முக்கியமான ஒரு ஆள ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்சனுக்கு வந்து ஏதோ ரீசன்னால போணும் அப்டின்னா, இப்ப அவர விட ஹையர் அஃபிஷியலா அவரே அவர் சம்பளத்த குடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அந்த வொர்க்க ஃபினிஷ் பண்ண வைப்பாங்க. அந்த அளவுக்கு பூர்ணமா நெறைய விஷயங்கள் பண்ற அளவுக்கு மகர ராசி சூப்பரா கலக்க போறாங்க.